ஸோ வணக்கம் மக்களே, இது உங்களோட ஃபேவரட் சேனல் மாறன்ஸ் கிரிப்டோ அண்ட் ஐம் யூர் ஹோஸ்ட் கௌதம் மாறன். சரிங்களா? ஸோ இன்றைக்கான இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு டெஸ்ட்நெட் ட்ரேடரை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ப்ராஜெக்ட் கிட்டத்தட்ட $12 மில்லியன் ரேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சொலானா வெஞ்சர்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய ப்ராஜெக்டில் இருந்தெல்லாம் ரேஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த ப்ராஜெக்ட்டில் எப்படி நம்ம வந்து டெஸ்ட்நெட் ட்ரேடராக அட்டன் பண்ணுறது என்ன ஏது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்மளுடைய மாறன்ஸ் கிரிப்டோ டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் மாறன்ஸ் கிரிப்டோ டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய இம்பார்ட்டன்ட் ஆட்ராப் அப்டேட்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் போட்டுட்ருக்கோம். ஸோ மறக்காமல் நம்மளை டெலிகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இன்னும் நம்மளை நீங்கள் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காமல் ட்விட்டர்லையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ உங்களுடைய மிஸ்ஸஸ் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மிஸ்ஸஸ் ப்ரௌசருக்கான லிங்க் நம்மளுடைய மாறன்ஸ் கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்கும். இந்த இடத்துல எக்ஸ்டென்ஷன்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேக் எக்ஸ்சேஞ்ச், இந்த எக்ஸ்சேஞ்சுக்கான லிங்க்கும் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் கொடுத்துருந்தோம். நீங்கள் ஜஸ்ட் இந்த எக்ஸ்சேஞ்சை ஆட் டு குரோம் அப்படின்னு கொடுத்து ஒரு புது வேலெட்டு இந்த எக்ஸ்சேஞ்சில் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை எக்ஸ்சேஞ்சில் இந்த வேலெட்டில் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. பேக் வேலெட்டில் இந்த இடத்துல உங்கள் ப்ரொஃபைல் பிக் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் சொலானா அப்படின்னு இருக்குதா, இதில் ஆர்பிசி கனெக்ஷன் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு கஸ்டம் ஆர்பிசி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு நான் ஒரு லிங்க் காப்பி பண்ணி வச்சுருக்கேன், devnet.sonic.game அப்படிங்கிற இந்த ஆர்பிசியை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து சேவ் பண்ணுறதுக்கான பட்டன் வந்து மொபைலில் ஷோ ஆகலை. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபோனை இப்படி கவுத்திங்க அப்படின்னா அந்த இடத்துல லைட்டாக ஒரு வெள்ளை கலர் கோடு மாதிரி தெரியும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கஸ்டம் ஆர்பிசி ஆட் ஆகிரும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஒருவேளை நீங்கள் வேலெட் மொபைலில் புதுசாக பேக் வேலெட் க்ரியேட் பண்ண போச்சுட்டு உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரும். நீங்கள் ஜஸ்ட்டு வேலெட்டை நீங்கள் உங்கள் ஃபோனை இப்படி திருப்பி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பட்டன் காட்டிடும். நீங்கள் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து கஸ்டம் ஆர்பிசி ஆட் பண்ணியாச்சு. இப்போ வாங்க ஃபாசெட் டோக்கன்ஸ் கிளைம் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபாசெட்டு. இந்த ஃபாசெட்டில் வந்துட்டு உங்களுடைய வேலெட் அட்ரஸ், உங்களுடைய சொலானா வேலெட் அட்ரஸை நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் ஆட்ராப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களை இங்கே கிளிக் பண்ணோடனே நீங்கள் வந்து ஃபாசெட் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். ஃபாசெட் கிளைம் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்கும். அதேமாதிரி டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும். இந்த வெப்சைட்டில் தான் நம்ம ஆட்ராப் டாஸ்க்லாம் பண்ண போகிறோம். சரிங்களா? இந்த இடத்துல கனெக்ட் அப்படின்னு இருக்குதா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பேக் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பேக்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஜஸ்ட் அதை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இந்த இடத்துல காட்டிடும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கெட் ஸ்டார்டட் அப்படின்னு இருக்குதா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து மீட் சோனிக் அப்படிங்கிற இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய வேலெட்டை கனெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் உங்களுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க, டிஸ்கார்ட் அக்கௌண்ட்டையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல ஃபாலோ ஆன் எக்ஸ் அப்படின்னு இருக்குதா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இவங்க வந்து உங்களுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டோட கனெக்ட் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஆத்தரைஸ் ஆப் அப்படிங்கிறத கொடுத்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ட்விட்டரை கனெக்ட் பண்ணிட்டேன், இருந்தாலும் வெரிஃபை ஆக மாட்டேங்கி. ஸோ அதனால் நான் டிஸ்கார்டை கனெக்ட் பண்ணி பார்த்தேன், ஆனால் டிஸ்கார்டு வெரிஃபை ஆகிருச்சு. சரிங்களா? ஸோ ட்விட்டரை கனெக்ட் பண்ண மாதிரி தான் நீங்கள் வந்து டிஸ்கார்டையும் கனெக்ட் பண்ணி இந்த டாஸ்க்கை முடிச்சிருங்க. சரிங்களா? ஸோ இந்த ட்விட்டர் டாஸ்க் எப்போ வெரிஃபை ஆகுதோ அப்போ வந்து நான் டெலிகிராம் சேனலில் ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன். சரிங்களா? இந்த இடத்துல செக்இன் அப்படின்னு இருக்குதா, அந்த இடத்துக்கு வந்துட்டு செக்இன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ண உடனேயே நமக்கு பேக்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் அதையும் அப்ரூவ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இதுதான் அந்த நோட்டிஃபிகேஷன். இந்த இடத்துல அப்ரூவ் அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ நீங்கள் கிட்டத்தட்ட எத்தனை நாள் செக்இன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. 14 நாள் நீங்கள் செக்இன் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து 14 நாள் செக்இன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 3x ரிங் மிஸ்ட்ரி பாக்ஸஸ், அதாவது 3 மடங்கு மிஸ்ட்ரி பாக்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஒரு நாள் இப்போ செக்இன் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா டிரான்சாக்ஷன் மைல்ஸ்டோன் அப்படின்னு இருக்குதா, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கிட்டத்தட்ட 100 டிரான்சாக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து எப்படி ப்ரோ 100 டிரான்சாக்ஷன் பண்ணுறது அப்படின்னா, ஜஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற உங்களுடைய நீங்கள் வந்து புதுசாக ஒரு அட்ரஸ் க்ரியேட் பண்ணி அந்த அட்ரஸுக்கு அனுப்பலாம். அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு அட்ரஸுக்கு உங்கள்கிட்ட இருக்க நீங்கள் வந்து அனுப்பிக்கிட்டே இருக்கலாம். நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ இதுக்கு வந்து ஒரு பாட் செட் பண்ணலாம் 100 டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு. ஸோ அது எப்படி என்ன ஏது அப்படிங்கிறத நான் வந்து இன்றைக்கி நம்மளுடைய ட்விட்டரில் ஒரு போஸ்ட்டில் ஒரு கைடாக போட்டுருவேன். எப்படி ஒரு பாட் செட் பண்ணி இந்த டிரான்சாக்ஷன் டக்குன்னு முடிக்கிறது அப்படிங்கிறத போட்டுருவேன். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் உங்களால் முடிஞ்சால் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு கேம் உண்டு. ஸோ இதுதான் ஜோகோ கேம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஜஸ்ட்டு ஒரு பெட்டிங் மாதிரி தான், பெட்டிங் கேம் தான். ஸோ உங்களால் முடிஞ்சுது அப்படின்னா நீங்கள் இந்த கேமையும் ப்ளே பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆனால் இதுவும் டெஸ்ட்நெட்டில் தான் இருக்குது. இது ப்ளே பண்ணுறதுக்கு எதாவது ரிவார்டு உண்டாதா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை, மேபி. ஆனால் இந்த
மீட் சோனிக்கு செக்இன்னு டிரான்சாக்ஷன் மைல்ஸ்டோன் ரெஃபர் இது எல்லாத்துக்குமே ரிவார்டு உண்டு சரிங்களா. ஸோ இந்த கேமுக்கு இந்த கேம்காரங்களே ஒரு ரிவார்டு தருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதில் எப்படி சைன்இன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் வித் சொலானா அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பேக் வேலெட்டை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பாஸ்வேர்டு போட்டு அன்லாக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுடைய வேலெட்டை வந்து கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டீங்க. இந்த இடத்துல டெபாசிட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த இடத்துல ஃபாசட் அப்படின்னு இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு அந்த விஃப் டோக்கனு அது மட்டும் இல்லாமல் இதில் என்ன டோக்கன்லாம் இருக்கோ இது எல்லாமே உங்களுக்கு நிறைய வந்துடும் சரிங்களா. நீங்கள் அதை வச்சு பெட் பண்ணிக்கலாம். எப்படி பெட் பண்ணுறது என்ன ஏது அப்படிங்கிறத வந்து நான் வந்து பிறகு அடுத்ததாக ஒரு ட்விட்டர் போஸ்ட்டில் நான் வந்து சொல்லியிருந்தேன். ஜஸ்ட் ஃபாசட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இந்த டோக்கன்ஸ் மட்டும் க்ளைம் பண்ணிக்கோங்க. அப்புறம் பெட் பண்ணுறது எல்லாமே ஜஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்துட்டு இதில் ஏதாவது ஒரு கேமை நீங்கள் வந்து சூஸ் பண்ணி அந்த கேமை வச்சு நீங்கள் வந்து பெட் பண்ணிக்கலாம் சரிங்களா. சும்மா நீங்கள் இல்லைனா நீங்களே கூட ஒரு கேம் க்ரியேட் பண்ணலாம். ஸோ அதுக்கு மேலே ஆப்ஷன் இருக்கும். இது வின் பண்ணாதான் எனக்கு இது எதுவுமே தெரியாது. இந்த ஜோகோ இந்த கேமை பற்றி நான் வந்து ட்விட்டரில் தனியாக ஒரு போஸ்ட் போடுறேன் சரிங்களா. ஆனால் இதில் வந்து இது ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது இப்படி தான். நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட்டும் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ அவ்வளோதான். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பாட் செட்டப் வீடியோ இன்றைக்கி வந்து நம்மளுடைய நைட்டு ட்விட்டரில் ஒரு போஸ்ட்டாக வந்துடும் சரிங்களா. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாரும் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பட்டனை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் சரிங்களா. அடுத்ததாக இன்னும் ஒரு நல்ல ஃப்ரீ ஏர்ட்ராப் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். பார்க்கலாம்.